திருப்புகழ் 465. பருவம் பனைத்து 2 கரி கொம்பு எனத் 2 பவளம் பதித்த செம்பொன் நிற மார்பில் படரும் கனத்த கொங்கை மின்னல் கொந்தளித்து சிந்த பல விஞ்சையை புலம்பி அழகான புருவம் சுழற்றி இந்திரதனு வந்து உதித்தது என்று புலகம் செலுத்து 2 கயல் மேவும் பொறி கண் சுழற்றி ரம்ப பரிசம் பயிற்றி மந்திர பொடி கொண்டு அழிக்கும் வஞ்சர் உறவாமோ உருவம் தரித்து உகந்து கரமும் பிடித்து வந்து உறவும் பிடித்து அணங்கை வனமீதே ஒளிர் கொம்பினை சௌந்தரிய உம்பலை கொணர்ந்து ஒளிர் வஞ்சியை புணர்ந்த மணிமார்பா செரு வெம் களத்தில் வந்த அவுணன் தெரித்து மங்க சிவம் அஞ்செழுத்தை முந்த விடுவோனே தினமும் கழித்து செம்பொன் உலகம் துதித்து இறைஞ்சு திரு அம்பலத்து அமர்ந்த பெருமாளே உருவம் தரித்து உகந்து கரமும் பிடித்து வந்து உறவும் பிடித்து அணங்கை வனமீதே ஒளிர் கொம்பினை சௌந்தரிய உம்பலை கொணர்ந்து ஒளிர் வஞ்சியை புணர்ந்த மணிமார்பா செரு வெண்கலத்தில் வந்த அவுணன் தெரித்து மங்க சிவம் அஞ்செழுத்தை முந்த விடுவோனே தினமும் கழித்து செம்பொன் உலகம் துதித்து இறைஞ்சு திரு அம்பலத்தமர்ந்த பெருமாளே செட்டியின் வடிவம் கொண்டு மகிழ்ந்து வள்ளியின் கையையும் பிடித்து தெய்வமகள் போன்ற அவ்வள்ளியை நட்பு கொண்டு வள்ளிமலை காட்டில் ஒளிரும் கொம்புகளை உடைய அழகிய யானையை விநாயகரை தன் சகோதரரை வரவழைத்து சிறப்புற்று விளங்கும் வஞ்சிக் கொடி போன்ற வள்ளியை புணர்ந்த அழகிய மார்பனே போர்க்களத்தில் எதிர்த்து வந்த அசுரன் பிளவுண்டு அழிய பஞ்சாக்கர மந்திரம் போன்ற ஆற்றல் உடைய சிவம் அஞ்செழுத்தை முந்த விடுவோனே வேலை முற்பட எய்தவனே நாள்தோறும் மகிழ்ந்து செம்பொன் உலகமான தேவர் உலகினர் துதித்து வணங்க தில்லை அழகிய பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே இளமை பருவத்தில் பருத்து 2 யானை கொம்புகள் என கூறுமாறு திரண்டு பவளம் பதித்தார் போன்ற பொன்னிற மார்பிலே பரந்த கனமுடைய கொங்கைகள் மின்னல் எழுந்தது போல் ஒளிவீச பல வகைப்பட்ட மாய வித்தை பேச்சுக்களை பேசி தம் அழகிய வானவில் வந்து தோன்றியதை போன்ற புருவங்களை சுழற்றி புலகம் தருகின்ற 2 கயல் மீன்கள் போன்றுள்ள பொறியான கண்களை சுழற்றி அதிகமாய் தொட்டு பயின்று சொக்கும் பொடியிட்டு அழிக்கும் வஞ்சகரான விலைமங்கையர் உறவு எனக்கு ஆகுமோ இத்தகைய விலைமங்கையரின் உறவு நீங்கிட நீ அருள் செய்வாயாக நீ அருள் செய்ய வேண்டும் என்னை விலைமாதர் வலையினின்று மீட்டு என்னை காக்க வேண்டும் என்று வேண்டியவாறு